பிரைசலாம். இன்று நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்கிற வேத பகுதி சங்கீதம் 18:35. சங்கீதம் 18:35. சங்கீதம் 18:35. உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். ஜெபிப்போம். தோத்திரம் ஆண்டவரே, உமது கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய காருண்யம் எங்களை பெரியவனாக்குகிறபடினாலே உம்மை தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இதை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள எங்களது ஆவியின் கண்கள் திறக்கப்பட தேவன் உதவி செய்வீராக. ஆமேன். இப்பொழுதும் சங்கீதத்திலே தாவீது இப்படியாக சொல்கிறார், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். இன்னும் 2 சாமுவேல் 22:1 வாசிப்போம். இது எந்த சூழ்நிலையிலே அது சொல்லப்பட்டது என்பது அந்த இடத்துல சொல்லப்படும். 2 சாமுவேல் 22:1. கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு. ஆமீன். சங்கீதத்தில் பாடின பாட்டு எப்போ அதை பாடினதுங்கிறது இங்கே சாமுவேலில் கொடுக்கப்படுகிறது. தாவீதுக்கு எதிராக இருந்த எல்லா சத்துருக்களை எல்லாம் தானே அவர்கள் நிர்மூலமாக்கி சவுலின் கைக்கு நீங்களாக்கி விடுவித்த போது தாவீது பாடின பாடல். அதே இதில் பாருங்கள், 22:36. 2 சாமுவேல் 22:36. 2 சாமுவேல் 22:36. உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். ஆமென். உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். காருண்யம்னா ஆங்கிலத்தில் காருண்யத்துக்கு ஜென்டில்னஸ் என்று சொல்லப்படுகிறது. ஜென்டில்னஸ்னா அதாவது ஸ்ட்ரென்த் அண்டர் கண்ட்ரோல். ஹல்லேலூயா. ஸ்ட்ரென்த் அண்டர் கண்ட்ரோல் அப்படின்னா என்ன? தேவனுக்கு எல்லா பலமும் இருக்குது, ஆனால் அவர் கண்ட்ரோலாக இருக்கிறார். நியாயப்பிரமாணத்தில் நம்ம பார்க்குறோம், நியாயாதிபதிகளில் நம்ம பார்க்குறோம், பல முறை இஸ்ரேல் மக்கள் தேவனை விட்டு விலகிடுவாங்க. ஒவ்வொரு தடவையும் விலகிற போது அவங்கள கர்த்தர் என்ன பண்ணுவார்? அந்த புறஜாதியான ராஜா கையில் ஒப்பு கொடுப்பார். இவங்களை போட்டு நெருக்கையில் ஒடுக்கையில் திரும்பியும் கர்த்தரை நோக்கி இவங்கள் அபயமிடுகிற போது மீண்டும் ஒரு நியாயாதிபதியை எழும்ப பண்ணுவார். அந்த நியாயாதிபதி அந்த புறஜாதியார் ராஜாக்களிடமிருந்து இவங்களை விடுதலை ஆக்குவார். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளில் திரும்பவும் கர்த்தரை விட்டு விலகிறவராங்க இருப்பாங்க. திரும்பவும் அதே மாதிரி அவர் என்ன செய்வார்? இவங்க கர்த்தரை நோக்கி கூக்குரலிடுவாங்க. திருப்பியும் ஒரு நியாயாதிபதியை எழும்பு பண்ணுவார், இவர்களை விடுதலை ஆக்குவார். ஜென்டில்னஸ் அப்படின்னா என்ன? இந்த காருண்யங்கிறது ஜென்டில்னஸ் எப்படி? தேவன் எல்லா பலமும் இருந்து அவர்களை நான் எத்தனை முறை உங்களை தூக்கி எடுத்தோம், நீங்கள் திரும்ப திரும்ப என்னை விட்டு விலகி போறீங்களே என்றபடியாய் அவர்களை கைவிடாதபடி அவர்கள் கூக்கிலிடுகிற போது திரும்பியும் தூக்கி எடுக்கிறார். இதுதான் ஜென்டில்னஸ், தேவனுக்கிட்ட இருக்கிற இந்த காருண்யம். ஹல்லேலூயா. அதை தான் தாவீது சொல்லுகிறான், நான் எப்படிப்பட்டவனாக இருந்தோம், ஒரு பாவியாக இருந்தோம், உங்களுடைய காருண்யம் என்ன இன்னைக்கு எல்லா சத்துருக்களிலிருந்தும் என்னை விலக்கினது மட்டுமல்ல, இந்த சவுல் ராஜா கையிலிருந்து விலக்கி என்னை காப்பாற்றி என்னை ஒரு ராஜாவாக உயர்த்திருக்கிறீங்களே என்றபடியாக தாவீது பாடின பாடல் தான் இந்த காரியம். உம்முடைய காருண்யம், உம்முடைய ஜென்டில்னஸ் என்னை பெரியவனாக்கும். இப்போ நமக்கு என்ன இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம்? அது மட்டுமல்ல, இந்த ஜென்டில்னஸுக்கு இன்னொரு அர்த்தமும் சொல்லப்படுகிறது. மைல்ட்னஸ் கம்பைன்டு வித் டெண்டர்னஸ், அதாவது சாந்தமும் மனத்தாழ்ச்சியும் சேர்ந்தது. ஹல்லேலூயா. சாந்தமும் மனத்தாழ்ச்சியும் சேர்ந்த ஒன்று தான் இந்த காருண்யம். அப்போ இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறார்? மத்தேயு 11:28-29 பாருங்கள். மத்தேயு 11:28-29 வசனங்களை படிப்போம். மத்தேயு 11:28-29. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன்.
என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றிக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆமென். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். இப்போ கர்த்தரிடத்தில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? இது ஆம்பிளிஃபைடு பைபிளில் ஐ ஆம் ஜென்டில் அண்ட் ஹம்பிள் என்றபடியாய் போடப்படுகிறது. அப்போ அந்த ஜென்டில்னஸை கர்த்தர்கிட்ட நம்ம கற்றுக்கொள்ளணும். ஆமென். அங்கே வசனம் என்ன சொல்லுது? அது என் நுகமாக இருக்குதுங்கிறார். அப்படின்னா என்ன? அந்த காரியத்தை கற்றுக்கொள்வதோ கடைபிடிப்பதோ ஒரு நுகம் போல ஒரு கஷ்டமான காரியம்தான். ஆனாலும் அதை நம்ம கற்றுக்கொண்டோம்னா அது நம்மளை பெரியவனாக்கும். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் இருக்கிற அந்த காருண்யம், அவர் எப்படி நம்ம விலகினாலும் அவரை விட்டு ஒதுங்கினாலும் நம்மளை அணைத்து கொள்கிற அந்த ஜென்டில்னஸ், ஹல்லேலூயா, அது அவர்கிட்ட கற்றுக்கொண்டு நாமும் அப்படி இருப்போமானா அதுதான் நம்மளை பெரியவனாக்கும். ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாளில் அந்த காருண்யத்தை குறித்து, ஜென்டில்னஸை குறித்து நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டியதாக இருக்குது, புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்குது. அதை நம்ம வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தேவன் நம்மளை பெரியவனாக்குவார். ஹல்லேலூயா. அவை முதல் காரியம் என்ன? ஜென்டில்னஸ்ஸு. இந்த காருண்யம் நம்மளுடைய மதிப்பை மற்றவங்க மத்தியில் உயர்த்துவதாக இருக்கும். என்னாகமம் 12:3 படிங்க. என்னாகமம் 12:3. என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாயிருந்தான். ஆமென். மோசே பூமியில் உள்ள எல்லா ஜனங்களை பார்க்கலும் சாந்த குணமானவனாக இருந்தான். எப்படிப்பட்டதான சாந்தம்? என்னாகமம் 14:12 படிப்போம். என்னாகமம் 14:12. என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நான் அவர்களை கொள்ளை நோயினால் பாதித்து சுதந்திரத்துக்கு புறம்பாக்கி போட்டு அவர்களை பார்க்கிலும் உன்னை பெரிதும் பலத்ததுமான ஜாதியாக்குவேன் என்றார். ஆமென். கர்த்தருக்கு ஜனங்கள் மேலே கோபம், அவர்கள் செய்கிற காரியத்தை பார்த்து. அப்போ கர்த்தர் மோசையை கேட்காம அதை செய்ய மாட்டார். இந்த மக்களை தண்டிக்கிற காரியம் இல்லை. அதுக்காக மோசைகிட்ட கேட்குறார், நீ தள்ளிக்க. ஹல்லேலூயா. நீ இதில் தலையிடாத. நான் என்ன பண்ண போகிறேன்? அவங்களை பார்க்கலும் உன்னை பெரிய பலத்த ஜாதி ஆக்குறேன். ஹல்லேலூயா. எப்படி? அவங்கள கொள்ளை நோயினால் பாதித்து சுதந்திரத்துக்கு புறம்பாக்கி போட்டு. என்ன சுதந்திரத்துக்கு? அவங்க கானானுக்கு போகிற அந்த சுதந்திரத்துக்கு அவங்கள புறம்பாக்கி இங்கேயே அவங்கள எல்லாம் கொண்டுடுறேன். ஒன்று ஆனால் நான் என்ன பண்ணுவேன்? உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். ஹல்லேலூயா. இப்போ இப்படிப்பட்ட ஒரு காரியம் நமக்கு வருகிற போது நம்ம எப்படி நினைப்போம்? ஆமென். அநேக தொழிற்சாலைகளில் தொழிற்சங்க தலைவர்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா? இவங்கள்ட்ட இந்த காரியம் இருக்கும். எப்படின்னா, பெரிய போராட்டம், தொழிலாளர்களை வச்சு பெரிய போராட்டம் நடத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த முதலாளி என்ன பண்ணுவார் தெரியுமா? அந்த தொழிற்சங்க தலைவரை மட்டும் கூப்பிடுவார். கூப்பிட்டு தொழிலாளிக்கு அதை செய்யணும், இதை செய்யணும், இப்படி போராடுறோம் அப்படின்னு அந்த பெரிய லிஸ்ட்டே கொடுப்பாங்க. பொறுமையாக கேட்பாங்க. கேட்டுட்டு என்ன சொல்லுவார்? உனக்கு என்ன வேணும்? ஐ மீன், உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, அதெல்லாம் நான் செய்கிறேன். தொழிலாளியை பற்றி பேசாது. ஏன்னா இந்த தொழிலாளிக்கு இன்னைக்கு செஞ்சால் இது வருஷம் முழுசும் தொடரும். செய்யறது மட்டும் தொடராது, இந்த போராட்டமும் ஒவ்வொரு தடவையும் தொடரும். அப்போ இந்த தலைவரை மடக்கிட்டோன்னு வைங்க. உனக்கு என்ன வேணும்? உனக்கு வேண்டியதை கேளு, நான் உனக்கு செய்கிறேன்னா இந்த காரியம் இவனோட பிரச்சனை முடிஞ்சு போகும். ஹல்லேலூயா. இது தொடராது. அப்போ இந்த முதலாளிங்க இப்படி தான் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே பாருங்க, கர்த்தர் அவங்களெல்லாம் விட்டுடு. உனக்கு என்ன வேணும்? ஒன்றை பெரிய ஜாதி ஆக்குவேன். அப்போ இங்கே நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கிற போது நம்ம சூழ்நிலை எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. ஆனால் மோசே அப்படி அல்ல. ஆமென். இந்த ஜனங்கள் மேலே நீ கிருபையாக இருக்கணும் என்றபடியா சொல்கிறாங்க. அந்த ஜனங்கள்லாம் எப்படிப்பட்டவங்க? அதே 14ஆவது அதிகாரத்தில் 2வது வசனம் படிங்க. என்னாகமம்
14 அதிகாரம் 2 இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். போதும். இப்படிப்பட்ட ஜனங்கள் தான் யாரு? மோசேக்கு எதிராகவே முறுமுறுக்கிற சண்டை போடுற ஜனங்கள். ஆனா மோசே அந்த ஜனங்களுக்காக கர்த்தரிடத்திலே திறப்பின் வாசலில் நிற்கிற ஒருவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. அதே 20வது வசனம் பாருங்க என்ன சொல்லுதுன்னு. 20 என்னாகமம் 14 அதிகாரம் 20 அப்பொழுது கர்த்தர் உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன். ஆமென். அப்ப கர்த்தர் என்ன சொல்றார்? உன் வார்த்தையின்படியே. நான் உங்களை கொல்லலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், அவங்களெல்லாம் அழிச்சிட்டு ஒன்றை மட்டும் பெரியவன் ஆக்கலான்னு நான் நினைச்சேன். ஆனா நீ விடல. ஹல்லேலூயா. உன் வார்த்தையின்படியே நான் அவர்களை எல்லாம் மன்னித்தேன் என்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் ஜென்டில்னஸ், இதுதான் காருண்யம். ஹல்லேலூயா. இது நம்மளை மற்றவர்கள் மத்தியிலே பெரியவனாக்கும். ஹல்லேலூயா. அப்ப இப்படிப்பட்ட நமக்கு எதிராக இருக்கிறவங்களுக்கு கூட நம்ம பரிந்து பேசுகிறவர்களாக இருக்கணும். ஆமென். இது தேவன் பார்க்கிறவராக இருக்கிறார், தேவன் அதை உயர்த்துகிறவராக இருக்கிறார். லூக்கா 6:35 என்ன சொல்லுது பாருங்க. லூக்கா 6:35. லூக்கா 6 அதிகாரம் 35 உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. ஆமென். நான் நன்றி அறியாதவர்களுக்கு மற்றவனுக்கு நன்மை செய்கிற ஒரு ஜென்டில்னஸ் என்கிட்ட இருக்குதுன்னா நீங்களும் இதை கற்றுக்கணும். ஹல்லேலூயா. இந்த நுகத்தை ஏற்றுக்கணும். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் சத்துருக்களை சிநேகிக்கிறவர்களாக இருக்கணும். நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள். ஆமென். அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ காருண்யம் என்கிற காரியம், நம்ம சத்துருக்களை சிநேகிக்கிற ஒரு காரியம்தான் காருண்யம் என்கிற காரியம். இது நம்மளை பெரியவனாக்குகிறதாக இருக்கிறது. அடுத்தது ஜென்டில்னஸ், காருண்யம், முறுமுறுப்பை தவிர்க்கும். ஹல்லேலூயா. முறுமுறுப்பை தவிர்க்கும். தீத்து 2:8 படிப்போம். தீத்து 2 அதிகாரம் 8 எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விகற்பம் இல்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாயிருப்பாயாக. ஆமென். ஜென்டில்னஸ்ங்கிறது முறுமுறுப்பை தவிர்க்கும். நம்ம ஜென்டிலாக நடந்துக்கிட்டோம் அப்படின்னா மற்றவங்க முறுமுறுத்து நம்மள்கிட்ட பேச மாட்டாங்க. ஹல்லேலூயா. எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக. ஹல்லேலூயா. இது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆமென். ஆனாலும் நம்ம வாழ்கிற இந்த நாட்களில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் பெர்க்மான்ஸ் அப்படி தான் இருப்பார். ஹல்லேலூயா. ஃபாதர் பெர்க்மான்ஸு எந்த ஊழியக்காரரையும் குறை சொல்ல மாட்டார். அதே மாதிரி எந்த ஊழியக்காரங்களும் பெர்க்மான்ஸை குறை சொல்லுகிற மாதிரி காரியம் எதுவுமே இருக்காது. ஹல்லேலூயா. இதுதான் இந்த முறுமுறுக்க தவிர்க்கிற ஒரு காரியம். அங்கே வசனம் தான், எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக. ஹல்லேலூயா. குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான காரியம். ஆமென். யாருமே நம்மளை குற்றம் கண்டுபிடிக்க முடியக்கூடாது. ஹல்லேலூயா. அப்போ நம்மளுடைய நடத்தைங்கிறது, இந்த ஜென்டில்னஸ்ங்கிறது தான் இதெல்லாம் தவிர்க்கக்கூடியது. ஆமென். மற்றவங்க முன்பாக நம்ம ஜென்டிலாக நடந்துக்கிட்டாதான் அவங்க நம்மளை பற்றி முறுமுறுக்காமல் இருப்பாங்க. ஒருவேளை அது நமக்கு பாதிப்பாக கூட இருக்கலாம். ஹல்லேலூயா. அதை கண்டும் காணாதவர்களாக இருக்கிறவர்களாக இருக்கணும். சவுல ராஜாவாக்குற போது அங்கே வசனம் சொல்லும், பலர் இவெல்லாம் நமக்கு ராஜாவாகி நம்மளை எல்லாம் நான் காப்பாற்றுவானா என்றபடியா ராஜாவோட காது படவே மற்றவங்க பேசுவாங்க. அங்கே வசனம் சொல்லும், அதை அவன் கண்டும் காணாதவனை போல் இருந்தான். ஹல்லேலூயா. ஒரு ராஜா, அவனுக்கு எதிராகவே இப்படி பேசுகிறாங்க மக்கள். ஆமென்.
ஆனால் அது வசனம் சொல்லுது அவன் காணாதவனை போல இருந்தான் என்றபடியாய். இதுதான் முறுமுறுப்பை தவிர்க்கிற ஒரு காரியம். இது நம்மளை உயர்த்துகிற ஒரு காரியமாக இருக்கும். 1 கொரிந்தியர் 4:13-14 படிப்போம். 1 கொரிந்தியர் 4:13-14. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 13-14 வசனம். தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்கிறோம், இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையைப் போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கைப் போலவும் ஆனோம். உங்களை வெட்கப்படுத்தும்படிக்கு நான் இவைகளை எழுதவில்லை. நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஆமென். பவுல் சொல்லுகிறார், நாங்கள் தூசிக்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம். இந்நாள் வரையில் ஒரு குப்பையை போல தான் மற்றவங்க மத்தியில் எண்ணப்படுகிறவர்களாக இருக்கிறோங்கிறார். ஹல்லேலூயா. அதை பற்றியெல்லாம் நான் கவலைப்படலை. ஆமென். இதுக்கு ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொருத்தரும் நம்மளை தூசிக்கிற போதோ, நம்மளை ஒரு குப்பை போல பேசுகிற போதோ நம்ம பதில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறவங்களாக இருக்கக்கூடாது. ஆமென். அந்த முறுமுறுப்பெல்லாம் பல காரியங்களில் சில நேரம் இருக்கத்தான் செய்யும். ஒரு யானை வீதியில் போனால் அந்த ஊரில் இருக்கிற பிள்ளைங்கள் எல்லாம் சுற்றி நின்றுக்கிட்டு ஒரு சந்தோஷத்துலேயும் மற்றதுலேயும் அந்த யானையை சுற்றி நின்று கற்றுக்குங்க. ஆமென். எவ்வளோதான் எத்தனை பேர் கற்றுனாலும் அந்த யானை திரும்பி கூட பார்க்காது, அது பாட்டு போய்கிட்டு இருக்கும். ஹல்லேலூயா. அது பாட்டு போயிட்டு இருக்கும். ஏன்னா இதுதான் ஸ்ட்ரென்த் அண்டர் கண்ட்ரோல். ஹல்லேலூயா. காரூணியங்கிறதுல ஸ்ட்ரென்த் அண்டர் கண்ட்ரோலுங்கிறது இதுதான். அதுக்கு தெரியும், இந்த சின்ன பிள்ளைங்க எத்தனை பேர் சேர்ந்தாலும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரியும். ஹல்லேலூயா. அது பாட்டு போய்கிட்டே இருக்கும். ஆமென். இன்னைக்கு அப்படி தான் நம்ம இருக்கணும். பலர் முணுமுணுக்கிறவங்களாக இருக்கலாம். அந்த முணுமுணுப்பை நம்ம தவிர்க்கிறது மட்டுமல்ல, அது ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. ஆமென். அடுத்தது ஜென்டில்னஸ் எப்படி இருக்கும்னா வாக்குவாதத்தை தவிர்க்கும். காருண்யம் எப்படிப்பட்டது? வாக்குவாதம் பண்ணாது. நீதிமொழிகள் 15:1. நீதிமொழிகள் 15:1. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மெதுவான பிரதியுத்திரம் உக்கிரத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். ஆமென். நம்ம பேச்சுக்கு பேச்சு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு கோவப்பட்டுக்கிட்டு இருந்தோம்னா அது அங்கே காரியத்தை நடப்பிக்காது. ஹல்லேலூயா. ஒரு ஜென்டிலாக இருக்கிறோம் அப்படின்னா என்ன, அவங்க கேட்குற கேள்விக்கு கோவப்படாமல் பொறுமையாக பதில் சொல்கிறவங்களாக இருக்கணும். நம்மளுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குது? ஹல்லேலூயா. நம்ம மதர் தெரசாவை பற்றி நம்ம கேள்விப்பட்டு இருக்கிறோம். அவங்க பிள்ளைகளுக்காக ஒரு டொனேஷனுக்காக ஒரு பெரிய பணக்காரர்கிட்ட போகிற போது, கையேந்திர போது அவர் என்ன பண்ணாராம்? கையில் எச்ச துப்புனாராம். ஹல்லேலூயா. கையில் எச்ச துப்புகிற போது அந்த மதர் தெரசா என்ன சொன்னாங்களாம்? இது எனக்கு, என் பிள்ளைங்களுக்கு ஏதாவது கொடுங்கன்னாங்களாம். ஹல்லேலூயா. இதுதான் மெதுவான பிரதியுத்தாரங்கிற காரியம். அந்த ரியாக்ஷன் தான் ஜென்டில்னஸ். ஹல்லேலூயா. நீ துப்புன எச்சி எனக்கு வச்சுக்கிறேன், என் பிள்ளைங்களுக்கு ஏதாவது கொடு. ஹல்லேலூயா. இந்த ஜென்டில்னஸ் தான் நம்மளை பெரியவனாக்கும், மற்றவங்க மத்தியில் நம்மளை உயர்த்துகிறதாக இருக்கும். மத்தேயு 26:67 பார்ப்போம். மத்தேயு 26:67. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 67ஆம் வசனம். அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள், சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து. ஆமென். அவரை முகத்தில் துப்புறாங்க. ஆமென். சிலர் அவங்க கன்னத்தில் அறையிறாங்க. ஆனால் அந்த நேரத்துலையும் அவர் சும்மா இருக்கிறார். அவர் எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கிறவராக, குணமாக்குகிறவராக, இறந்தவங்களை உயிரோடு எழுப்புகிறவராக, 5 அப்பத்தை 5000 பேருக்கு கொடுக்கிறவராக. அது மட்டும் இல்லை, ஒரே ஒரு காரியத்தை மட்டும் எனக்கு அந்த பவர் இருக்குங்கிறத காமிக்கிறதுக்காக என்ன பண்ணுறார்? எல்லாத்தையும் ஆசீர்வதித்தவர் அத்தி மரத்தையும் சபிக்கிறார், அது பட்டு போகுது. இது நிறைய காரியம் செய்யல அவர். ஹல்லேலூயா. இந்த மற்றவர்களை சபிக்கிற காரியத்தில் அதிகப்படியாக செய்யல, ஒரே ஒரு அத்தி மரத்தை சபிக்கிறார், அது பட்டு போகிறது. எதுக்கு? இந்த அதிகாரமும் எனக்கு இருக்குங்கிறத காண்பிக்கும்படியாய். ஹல்லேலூயா. அப்போ
இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒருத்தரை முகத்துல காரி துப்புறாங்க. ஐ மீன் ஸ்ட்ரென்த் அண்டர் கண்ட்ரோல். ஹல்லேலூயா. அவருக்கு அவரால் முடியும், ஆனால் எதுவும் செய்யலை. ஹல்லேலூயா. அவரால் முடியும். சிம்சோனை போல சிம்சோனுக்கு கொடுத்த பவரில் எப்படிப்பட்ட கயிறை கட்டினாலும் அது அறுத்து போகும்படி அவனால் செய்ய முடிஞ்சது. ஹல்லேலூயா. அப்ப வானத்தை பூமி உண்டாக்கின இந்த தேவாதி தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால இங்க எதுவும் செய்ய முடியாதா என்ன? நிச்சயமாக செய்ய முடியும். ஆமென். இந்த ஜென்டில்னஸ், இந்த சாந்தத்தை தான் நம்ம வாழ்க்கையில அவர்கிட்டேருந்து கத்துக்கிறவனா இருக்கணும். அதுதான் நம்மளை பெரியவங்களாக்கும். ஆமென். நமக்கு எதிராக பேசுறவங்க மத்தியில நான் எப்படி இருக்கிறேன்? ஆமென். பலர் சொல்லலாம், நமக்கு என்ன, நம்ம வேணா ஒதுங்கி போயிடுவோமே. ஹல்லேலூயா. ஒதுங்கி போகிறதும் சரியானது அல்ல. ஹல்லேலூயா. அங்கே நிற்கிறது தான் சரியானது. ஆமென். உன்னை மட்டம் தட்டுகிற போதோ, உன்னை குறைவாக பேசுகிற போதோ, உன் முகத்தில் எச்சி துப்புற போதும் நீ ஓடி போகிறவனாக இருந்தாக்க அது சரியானது அல்ல. அதை வாங்கிக்கிட்டு அங்கே நிற்கிறவனாக இருந்தினா தான் அது சரியானது. அதுதான் ஜென்டில்னஸ். உன்னை திட்டுற போதும் அங்கே நிற்கணும். ஆமென். என்னை திட்டாங்க, இனிமே இந்த காரியம் நமக்கு வேண்டாம், அவங்களுக்கு நமக்கு ஒத்து வராது. அப்போ உன்னோட ஜென்டில்னஸை எப்படி காமிப்ப? ஆமென். உன்னுடைய சுபாவத்தை, கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற சுபாவத்தை நீ காமிக்கணும்னா, நீ குற்றப்படுகிற போதோ, உன்னை அவமானப்படுத்துகிற போதோ நீ அந்த இடத்துல நின்று சுமக்கிறவனாக இருக்கணும். ஆமென். அதுக்காக தான் ஆண்டவர் சொல்றார், என் நுகம் என்றபடியாய். ஹல்லேலூயா. சாந்தமும் மனத்தாழ்ச்சியுமாக இருக்கணும். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், என் நுகம் என்றபடியாய் சொல்கிறார். அது ஒரு பாரம்தான். ஆமென். அதை கற்றுக்கொள்ளணும், அதை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிட்ட இருந்த அந்த ஜென்டில்னஸை நான் கற்றுக்கொள்ளுகிறவனாக இருக்கணும். 1 கொரிந்தியர் 14:16 பவுல் என்ன சொல்றாரு பாருங்க. 1 கொரிந்தியர் 11:16. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 16. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆகிலும் ஒருவன் வாக்குவாதம் செய்ய மனதாயிருந்தால் எங்களுக்கும் தேவனுடைய சபைகளுக்கும் அப்படிப்பட்ட வழக்கம் இல்லை என்று அறிய கடவன். ஆமென். ஒருவன் எனக்கு கிட்ட வந்து வாக்குவாதம் பண்ணலாம். ஆமென். கர்த்தரை குறிச்சோ, பைபிளை குறிச்சோ, மற்ற காரியங்களை குறிச்சோ எங்கள்கிட்ட வாக்குவாதம் பண்ணலாம். ஆனால் எங்களுக்கும் தேவனுடைய சபைகளுக்கும் அப்படிப்பட்ட வழக்கம் இல்லை என்பதை அறிந்து கொள்ளட்டும். நாங்கள் வாக்குவாதம் பண்ண நாங்கள் வரல. ஹல்லேலூயா. இது எப்படிதான், அது அப்படிதான். ஆமென். எப்போ பவுல் வந்து வேதத்தை குறித்து பேசுகிறார், அதுக்கான காரியத்தை குறித்து பேசுகிற போது என்னுடைய காரியம் இதுதான். ஒருத்தர் வாக்குவாதம் பண்ண என்கிட்ட வந்தாக்க நினச்சா, வாக்குவாதம் பண்ணுறது, அவங்கள்ட்ட வாக்குவாதம் பண்ணிக்கிறதுக்கு எங்களுக்கு வழக்கம் இல்லை, எங்கள் சபைக்கும் வழக்கம் இல்லை. ஹல்லேலூயா. எந்திரிச்சு போன்னு சொல்லணும். ஆமென். வர்றவங்க பல காரியத்தை குறித்து நம்மளை பேசலாம், எங்களுக்கு அந்த வழக்கம் இல்லைங்க, நீங்கள் எந்திரிச்சு போயிடுங்க. ஹல்லேலூயா. இதுதான் சரியானது. ஆமென். வாக்குவாதம் பண்ணுவதற்கு நம்ம அதுக்கான ஆள் அல்ல. ஆமென். நம்மளுடைய இந்த காரியத்தை தான் வேதம் என்ன சொல்லுகிறது, வாக்குவாதத்தை தவிர்க்கிறவர்களாக இருக்கணும். அது ஒரு ஜென்டில்னஸ், அது ஒரு காருண்யம், அது நம்மளை பெரியவனாக்கும். ஆமென். அடுத்தது ஜென்டில்னஸ் எப்படிப்பட்டது? வற்புறுத்தல் இருக்காது. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 25:15 படிப்போம். நீதிமொழிகள் 25:15. நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாம், இனிய நாவு எலும்பையும் நொறுக்கும். ஆமென். ஒரு காரியத்தை குறித்து ஒருத்தரை வற்புறுத்துகிற காரியம் இருக்காது. ஜென்டில்னஸ் எப்படிப்பட்டது? காருண்யம். வற்புறுத்தாது, யாரையும் குறித்து வற்புறுத்தாது. இளைய குமாரனை குறித்து வேதம் என்ன சொல்லுது? அவங்க அப்பா சொல்லி பார்த்தார், கேட்கல, எனக்கு எல்லாத்தையும் பிரித்து கொடுன்னா. ஆமென். ஒரு அப்பாவாக இருக்கிறார், அவரால் அவனை
வற்புறுத்த முடியும் அல்லது அவனுக்கு கொடுக்காம இருக்க முடியும். ஆனால் கொடுத்து தான் அனுப்புனார். ஹல்லேலூயா. ஆனால் எல்லாத்தையும் இழந்து போய் ஒரு நாள் ஒன்றும் இல்லாமல் அன்னைக்கு தான் புத்தி வருது. நான் தகப்பனிடத்தில் நான் திரும்பி போவேன், நான் பரத்துக்கு விரோதமாகவும் என் தகப்பனுக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன். அந்த உணர்வு வராத வரையிலும் நீ என்ன சொன்னாலும் அங்கே நடக்காது. ஹல்லேலூயா. பிதா அப்படிப்பட்டவர் தான். இந்த ஓமை எதுக்கு சொல்லப்படுகிறது? பிதா அப்படிப்பட்டவர் தான். ஒரு காரியத்தை குறித்து நீ பிதா கிட்ட வற்புறுத்தி கேட்ட அப்படின்னா சரி போன்னு விட்டுடுவார். தொலைச்சி போ. ஹல்லேலூயா. அதனால் வர்ற பாடுகளை என்னைக்கு உணர்கிறியோ அன்னைக்கு நீ உறந்து கேட்பார். ஆனால் பிதாவுடைய சித்தத்துக்கு, பிதாவே உங்கள் சித்தம் என் வாழ்க்கையில் நடக்கட்டும் என்றபடியா நான் ஒப்பு கொடுக்கிறவனாக இருப்பேன், ஆனால் அது எனக்கு வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ அந்த ஜென்டில்னஸ்ங்கிறது என்ன காரியம்? வற்புறுத்தி ஒருத்தரை ஒரு காரியத்தை செய்யும்படியாக காரியமாக இருக்காது. ஹல்லேலூயா. நமக்கு நல்லாவே தெரியும் இது சரியான பாதை இல்லை, இது நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்காது என்றபடியாய். ஆனால் நம்ம அதை வற்புறுத்த முடியாது, வற்புறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் எப்படி கற்றுக் கொடுக்கணுமோ, எப்போ கற்றுக் கொடுக்கணுமோ அதை தேவன் கற்றுக் கொடுக்கிறவராக இருப்பார். நம்ம ஜெபிக்க வேண்டியது மட்டும்தான் நம்ம வேலை. ஆமென். இதுதான், இது ஒரு ஜென்டில்னஸாக இருக்கிறது. ஆமென். அடுத்தது இன்னொரு ஜென்டில்னஸ் எப்படி? அன்பை வெளிப்படுத்தும். ஹல்லேலூயா. 5வது காரியம், இந்த ஜென்டில்னஸ் எப்படிப்பட்டது? நம்ம ஜென்டிலாக நடந்து கொள்ளுகிற போது நம்ம அன்பை, நம்ம எவ்வளோ தூரம் அன்பு செய்கிறோங்கிறத அது வெளிப்படுத்துகிறதாக இருக்கும். ஒருத்தர் எப்படியா சொல்கிறார், டு கிரேட் ஃபர்கிவ்னஸ், ஒன்று சேர்வது தான் ஒரு ஆசீர்வாதமான தம்பதிக்கான ஒரு காரியம். ஹல்லேலூயா. எப்படி? ஒரு திருமண தம்பதிகள் 2 பேரும் எவ்வளவுக்கு எவ்வளவு மன்னிக்கிறவங்களாக இருக்கிறாங்களோ அந்த மன்னிப்பு தன்மை உடைய கணவனும் மனைவியாக இணைகிற போது அது ஒரு பெரிய ஆசீர்வாதமான குடும்பமாக இருக்குங்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் உண்மையான அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு காரியம். ஆமென். எது தவறுகள் நடக்கலாம். ஹல்லேலூயா. ஒரு பெரிய பொருளையோ விலை உயர்ந்த பொருளையோ ஒரு காரியத்தையோ யாராவது ஒருத்தர் கீழே கூட போட்டு உடைக்கலாம், பரவாயில்ல. ஹல்லேலூயா. இதுதான் ஜென்டில்னஸ். சில நேரம் சாம்பார் ரசமா சாம்பாரான்னு தெரியாமல் கூட இருக்கலாம், பரவாயில்ல. ஹல்லேலூயா. இதுதான் ஜென்டில்னஸ். ஆமென். இந்த காரியம்தான் நம்மளுடைய அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு காரியம்னு சொல்லப்படுகிறது. ஆமென். இந்த அன்பு நமக்குள்ளாக இருக்கணும். கொலேசியர் 3:16 படிங்க. கொலேசியர் 3:16. கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாயிருப்பதாக, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி. ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு. ஹல்லேலூயா. இதுதான் அன்பை வெளிப்படுத்துகிற காரியம். ஒருவருக்கொருவர் இந்த காரியம் எப்படி, இந்த காரியம் எப்படின்னு புத்தி சொல்கிற காரியமாக இருக்கணும். ஆமென். அதே நேரத்தில் போதிக்கிறவர்களாக, புத்தி சொல்லுகிறவர்களாக, விட்டு கொடுக்கிறவர்களாக இருக்கிற போது தான் உண்மையான நம்மளுடைய அன்பை வெளிப்படுத்துகிற காரியம். இது எப்போ? இந்த ஜென்டில்னஸ் உள்ளுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அது நம்ம வாழ்க்கையில் அது வெளிப்படுவதாக இருக்கும். ஆமென். இதை நாம் கற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கணும். அடுத்த ஜென்டில்னஸ் எப்படிப்பட்டது? அவிவிசுவாசிக்கு முன்பாக சாட்சியாக இருக்கும். ஆமென். தீத்து 3:2 படிங்க. தீத்து 3:2. தீத்து 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஒருவனையும் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமை உள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு. ஆமென். ஒருவனையும் தூசியாமலும் சண்டை பண்ணாமலும்
பொறுமை உள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கணும். ஹல்லேலூயா. எல்லா மனுஷருக்கு முன்பாக சாந்த குணத்தை காண்பிக்கிறவங்களாக இருக்கணும். இது எங்கே காமிக்க முடியாது? ரேஷன் கடையில் காமிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். அடித்து பிடிச்சி பார்த்தீங்கன்னா யார் முதல்ல வாங்கிறது? கடந்த வாரம் கூட போனேன். அவங்க ஒரு கவர்மெண்ட் சம்பளம் வாங்குறவங்க. அந்த அம்மா கிட்ட போய் எவ்வளோ பேர் வரிசையாக நிற்கிறாங்க. இது குறுக்க உள்ளே போய் அந்த அம்மா கிட்ட, எனக்கு பருப்பு போன வாரம் வரல, போன மாதம் வாங்கலை, இந்த மாதமும் எனக்கு கொடுக்கல அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டு நிற்கிது. இது நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிற அந்த அம்மா. ஹல்லேலூயா. இவ்வளோ பேர் வரிசையில் நிற்கிறாங்க. நீ குறுக்கில் போய் இந்த காரியத்தை அது அந்த அம்மா கிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. அந்த அம்மா தெளிவாக சொல்லுது, போன தடவை உங்கள் மாமியார் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க, இந்த மாதமும் நாங்கள் பருப்பு கொடுக்குறோம், ஆனால் இந்த மாதத்தில் போன மாதம் கொடுக்காம அவங்களுக்கு விட்டு போனவங்களுக்கு முதல்ல கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இது முடிஞ்ச பிறகு தான் இந்த மாதத்துக்கு திரும்பவும் புதுசாக ஆரம்பிப்போம் அப்படின்லாம் அந்த அம்மா சொல்லுது. இது கேட்குற மாதிரி இல்லை. ஹல்லேலூயா. அவ்வளோ வாக்குவாதம் பண்ணுது. நிற்கிறவங்கெல்லாம் ஒரு நாளைக்கு 200 300 சம்பாதிக்கிறவங்க. ஹல்லேலூயா. அவ்வளோ பேர் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இது போய் ஏன் அந்த பருப்பு போனால் போயிட்டு போகுது? யாரோ ஒருத்தருக்கு போயிருக்குமா இல்லையா? ஆமென். அது எப்படியோ போயிருக்கும், போயிட்டு போகுது, இருக்க முடியலையே. ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு அந்த ஒரு மற்றவங்களுக்கு முன்பாக நம்மளுடைய சாட்சி ஒன்றுமில்லாமல் போகுது ஒரு சின்ன காரியத்தினால. ஆமென். அப்போ இந்த ஜென்டில்னஸ் இருக்கிற போது மட்டும்தான் நம்மளுடைய சாட்சி மற்றவங்களுக்கு முன்பாக இவங்க கிறிஸ்தவங்க என்றபடியாக இருக்கும், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் என்றபடியாக இருக்கும். அந்த ஜென்டில்னஸ் தான் நம்ம மற்றவங்க முன்னாடி ஒரு சாட்சியாக நிறுத்தும். 1 பேதுரு 3:15 பார்ப்போம். 1 பேதுரு 3:15. 1 பேதுரு 3:15 கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். ஆமென். உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். உங்களுடைய சாட்சியை நீங்கள் சொல்லுவதற்கு நீங்கள் என்ன பண்ணணுமோ, நீங்கள் தயாராக இருக்கணும். அது எப்படி சொல்லணும்? அந்த சாந்தத்தோடு சொல்லணும், வணக்கத்தோடு சொல்லணுமா. சாந்தத்தோடும் வணக்கத்தோடும். ஹல்லேலூயா. இதுதான் ஜென்டில்னஸ். நீங்கள் ஏன் இப்படி போகிறீங்க? நீங்கள் ஏன் இப்படி சபைக்கு போகிறீங்க? ஏன் இந்த காரியத்தை விட்டுட்டீங்க? மெதுவாக சொல்லணும். ஆமென். தேவன் நமக்கு என்ன செஞ்சார், நம்ம வாழ்க்கையில் எப்படி என்ன நம்மளை ஆசீர்வதிச்சார். ஹல்லேலூயா. அவங்க செய்யக்கூடாத காரியத்தை முதல்ல சொல்லக்கூடாது. ஆமென். என்னென்ன காரியம் செய்யக்கூடாதுங்கிறத முதல்ல சொல்லக்கூடாது. தேவன் நமக்கு என்ன செஞ்சாருங்கிறத தான் முதல்ல சொல்லணும். ஆமென். அதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டெப்புக்கு தான் இது வரணும். ஹல்லேலூயா. தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பாருங்கிற மாதிரி தான் முதல்ல நம்ம சொல்லணும். தேவனும் அப்படிப்பட்டவர் தான். ஹல்லேலூயா. அவரோட ஜென்டில்னஸ் அதுதான். நம்ம விலகி போயிருந்த போதும் நம்மளை தூக்கி எடுத்தவர். ஹல்லேலூயா. அதே காரியத்தை அவங்களுக்கும் அவர் செய்ய வல்லவர். ஆமென். அவன் இன்னைக்கு அந்த காரியத்தில் நம்மளுடைய சாட்சி அவிவிசுவாசிகள் மத்தியிலே நம்மளுடைய சாட்சி இருக்கும்படிக்கானது இந்த ஜென்டில்னஸ் என்பது. கடைசியாக 7வது ஜென்டில்னஸ் மற்றவர்களை கவரக்கூடியது. ஹல்லேலூயா. இந்த ஜென்டில்னஸ் காருண்யங்கிறது மற்றவங்களை நம்ம பக்கம் திரும்பி பார்க்க வைக்கும். ஹல்லேலூயா. திரும்பி பார்க்க வைக்கும். எப்படி? ஒரு பஸ்ஸிலே போகிறோம், நம்ம உட்காந்துருக்கோம், ஒரு வயசானவர் வர்றார் அல்லது ஒரு முடியாதவங்க வர்றாங்க, நம்ம எந்திரிச்சு அவங்களுக்கு சீட்டு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் நம்மளை திரும்பி பார்ப்பாங்க. ஹல்லேலூயா. அந்த ஜென்டில்னஸ் மற்றவங்களை கவரக்கூடியது. ஆமென். மற்றவங்களை திரும்பி பார்க்க வைக்கக்கூடியது. ஹல்லேலூயா. ஒரு முடியாத ஒருத்தவங்களுக்கு நம்ம உதவி செய்கிற போது அது நம்மளை மற்றவர்களெல்லாம் நம்ம பக்கம் திரும்பி பார்க்க வைக்கும். ஆமென்.
ரூத்து 3:10-11 படிங்க. ரூத்து 3:10-11 வசனங்கள். ரூத்து 3:10-11 வசனங்கள். ரூத்து 3 10-11 வசனம். அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது. இந்த குணம் போவாச திரும்பி பார்க்க வைக்கிது. அவன் முன்னாடியே அவன் கேள்விப்படுறான். இந்த ரூத்து எப்படிப்பட்டவன் அவன் கேள்விப்பட்டதில் என்ன சொல்லுது? நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுக்கு வாலிபருக்கு பின்னே போகாததினால். அதுக்கு அடுத்ததையும் படிப்பான். அடுத்த வசனம் 11. ரூத் 3 வசனம். இப்பொழுது மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். ஆமென். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரெல்லாம் அறியும். ஆமென். ஊர் முழுசும் அறியும். ஆமென். அந்த 10வது வசனத்தில் என்ன சொல்லுது? உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. அப்படின்னா என்ன? உன்னுடைய முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன்னுடைய பிந்தின நற்குணம் உத்தமமாக இருக்கிறது. அப்படின்னா முன்னாடி நீ நினச்சிருந்தீன்னா தரித்திரம் பின்னாடியோ ஐஸ்வர்யனாக இருக்கிற வாலிபர் பின்னாடியோ நீ ஓடி போயிருக்கலாம். ஆமென். நீ ஓடி போகல, அந்த மாதிரி காரியத்தை செய்யலை. அந்த மாதிரி காரியத்தை செய்யாதது மட்டுமில்ல, உன் மாமியாகிய நகோமி யாரை காமிச்சாரோ, யாரை உனக்கு காமிச்சாலோ அந்த போவாசு பின்னாடி தான் நீ போன. அந்த முந்தின நற்குணத்தை விட இந்த பிந்தின நற்குணமாகிய யாரை உன் மாமி காமிச்ச அந்த வாலிபனை பின்தொடர்ந்த காரியம் அது எப்படிப்பட்டது? உத்தமமாக இருக்குதுங்கிற. ஹல்லேலூயா. அப்போ இந்த காரியங்கள் எல்லாம் எப்போ அவன் கவனித்து பார்க்கிற காரியம், இந்த காரியம் அவனை போவாச கவரக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம எப்படிப்பட்டவங்க, நம்ம நடத்தை எப்படிப்பட்டது, நம்ம பேச்சு எப்படிப்பட்டது. ஆமென். அப்போ இன்னைக்கு அப்படிப்பட்டதான ஒரு மற்றவர்களை கவரக்கூடிய ஒரு காரியமாக நம்மளுடைய குணங்கள் இருக்கிற போது மட்டும்தான் தேவனுடைய அந்த ஜென்டில்னஸை, தேவனுடைய குணத்தை நம்ம வெளிப்படுத்துகிறவர்களாக இருப்போம். ஆமென். அந்த குணம் நம்மளை பெரியவனாக்கும். அந்த குணம் ரூத்து அந்த சந்ததியை, இயேசு கிறிஸ்துவின் சந்ததி வரிசையில் அவளை கொண்டு போய் நிறுத்தினது. ஆமென். அது இது மாதிரி ஒரு காரியம் தன்னுடைய வாழ்க்கையில் நடக்குமான்னு ரூத்து யோசித்து பார்த்துருக்க முடியாது. எத்தனையோ சந்ததிக்கு அப்புறம்தான் திரும்ப வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். ஆனால் அதுக்கு நம்ம ஒரு வித்தாக இருப்போம், ஒரு தொடக்கமாக இருப்போங்கிறது ரூத்துக்கு அந்த நாளில் தெரிஞ்சிருக்காது. ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு இந்த ஜென்டில்னஸ் நம்மளுக்குள்ள இருக்கிற போது தேவன் என்னை எப்படி பெரியவன் ஆக்குவார் அப்படிங்கிறது நமக்கு இன்னைக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் நம்மளை உயர்த்த வல்லவர். ஹல்லேலூயா. அவரது காரியம் நம்மளை பெரியவனாக்கும். ஆமென். அவன் இந்த நாளில் இப்படிப்பட்ட காரியத்தில் நம்ம கவனம் வைப்போம். தேவனுக்குள்ளாக, கிறிஸ்துவுக்குள்ளாக உம்முடைய காரியம் என்னை பெரியவன் ஆக்கும் என்கிற காரியத்தில் தேவனுடைய அந்த காருண்யம் நம்மளுடைய மதிப்பை உயர்த்துகிறதாக இருக்கிறது. அந்த காருண்யம் மற்றவர்கள் மத்தியிலே முறுமுறுப்பை தவிர்க்கிறதாக இருக்கும். 3வது காரியம், அந்த காருண்யத்தில் வாக்குவாதம் இருக்காது, வற்புறுத்தல் இருக்காது, அதை அன்பை வெளிப்படுத்துவதாக இருக்கும். அவிவிசுவாசிகள் மத்தியிலே ஒரு சாட்சியாக இருக்கும், மற்றவர்களை கவரக்கூடியதாக இருக்கும். ஆமென். அவன் இந்த நாளில் இந்த காருண்யத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஆடையாக தரித்து கொள்வீர்கள் என்றபடியாய் கலாத்தியரில் சொல்லப்பட்டபடியாய் இந்த நம்ம தரித்து கொள்ளுவோம். தேவன் தாமே நம்மளை உயர்த்துவார். ஜெபிப்போம். தோத்திரம் ஆண்டவரே, உம்மது எல்லையில்லா கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்மிடத்தில் இருந்த இந்த காருண்யம் என்கிற இந்த ஜென்டில்னஸ் எங்களுக்குள்ளாகவும் செயல்படும்படிக்காய் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். தேவ ஆவியானவர் தாமே
எங்களை கரப்பிடித்து வழி நடத்தும்படியாய் தேவ கிருபை எங்களை நடத்தும்படிக்காய் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவரும் மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.